விஜய் வந்து சரி நான் வேலை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் காவேரி வந்து அக்ரிமெண்ட்டில் வந்து சைன் பண்ணி கொடுங்க அப்போ தான் நம்புவேன்றாங்க. நீ ஒன்றும் வரவே வேணாம் போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு விஜய் வந்து போயிருக்காரு. அப்போ விஜய்கிட்ட வந்து கேட்குறாங்க எங்கப்பா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் வந்து கேட்குறாரு. உடனே வந்து அது வந்து வந்துருவா அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாரு. என்னப்பா இன்னும் நேரம் ஆகிடுச்சு இன்னும் வரல, இப்போ வந்து நம்ம வந்து ஏற்ற போகிறோம்ப்பா விளக்கு, இப்போ வராமல் இருக்காங்க, குத்து விளக்கு ஏற்றணும்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே உடனே வந்து சரியா வரலன்னா பரவாயில்ல நம்ம ஏற்றிடலாம், அது எப்படிப்பா கண்டிப்பாக வந்து காவேரி வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் சொல்கிறாரு. உடனே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு நம்ம விஜய். கரெக்டாக வந்து அந்த டைமில் வந்து காவேரி வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கரெக்டாக காவேரி வந்துடுறாங்க. காவேரி பார்த்தோன்னு விஜய் சந்தோஷம் தாங்கவும் முடியல. அவ்வளோ அழகாக சேரீ கட்டிங்கன்னு காவேரி ரொம்ப அழகாக வராங்க. அதை பார்க்குற விஜய் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிறாரு. அடுத்து வந்து காவேரி வந்தோடனே உடனே வந்து வரமாட்டேன்னு சொன்னேன் வந்துட்டேன், போனால் போதுன்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்து 2 பேருமே விளக்கேற்ற சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் குத்து விளக்கு ஏற்றி வைக்கிறாங்க. இங்கே கேக் கட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ வந்து காவேரி கிட்ட வந்து விஜய் கிட்ட வந்து காவேரி 2 பேருமே ஊட்டி விட சொல்கிறாங்க. அப்போ 2 பேருமே வந்து யோசிச்சுட்டு சரி என்ன ஊட்டி விட மாட்டிங்களா வைக்கப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் சொன்னோன்னே 2 பேரும் ஊட்டி விட்டுக்கிறாங்க. அடுத்து கேக் கட் பண்ணி முடிச்சாச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு, இனிமேல் டின்னர் தான் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. விஜய் பற்றி ரொம்ப பெருமையாக வந்து எல்லா கிட்டேயுமே சொல்லிட்டு இருக்காரு ஜேம்ஸு. அதுக்கப்புறம் காவேரி கிட்ட கூப்பிட்டு சொல்கிறாரு, இங்கே பாருமா விஜய் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டான், அவங்க அம்மா அப்பா இல்லாமல் அவன் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுதாம்மா வந்தான். என்ன தான் வந்து சொத்து சுகம் இருந்தாலும் வந்து தாய் தகப்பன் இல்லாதது ஒரு பையனுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமாம்மா, அந்த கஷ்டத்தை வந்து அனுபவிச்சிருக்காமா அவன் சின்ன வயசுலேருந்து, அதனால் அவனை நல்லா பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே வந்து காவேரி சரிங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிம்மா உங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்லுமா அப்படின்னோடனே என்னோடய ஃபேமிலி எதிர் வீட்லேயே இருக்காங்களே அப்படின்னு. எதிர் வீட்லையா, நான் பார்க்கலையேம்மா. ஆமாம் என்னோடய ஃபேமிலி வந்து எதிர் வீட்லேயே இருக்காங்க அப்படின்ற மாதிரி காவேரி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, கங்கா வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வராங்க துணியெல்லாம் கொடுக்கறதுக்காக. அப்போ பார்த்துட்டு காவேரியும் வந்து விஜயும் பார்த்துட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. இவங்க 2 பேர் தான் வந்து இங்கே சீஃப் கெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்கள பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப பெரிய இடத்து ஆளுங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்கள பேசுகிறாங்க. இவங்கள வந்து ரொம்ப வந்து சாதாரண ஆளுங்கன்ற மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கங்காவுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது. அவள் பார்த்தீங்களா எவ்வளோ திமிரா இருக்கான்னு சொல்லிட்டு, இதுக்கு தானே ஆசைப்பட்டா, இதுக்கு தானே வீட்டை எல்லாத்தையும் மறந்துட்டு ஓடி போனான், அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தானே, இப்போ நல்லா வந்து அவள் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு காட்டுறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு கங்கா, காவேரிலாம் அப்படி கிடையாது, தேவையில்லாமல் இப்படி யோசிக்காத கங்கா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. ஆனால் காவேரிக்கு மேலே இருந்து போகாமல் இன்னும் அதிகமாக போகுது கங்காவுக்கு. அடுத்து கங்கா வந்து இந்த இடத்த விட்டு முதல்ல போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி அங்கே வந்து கிளம்புறாங்க. விஜய் வந்து காவேரிக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறாரு ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்காக. அதுக்காக காவேரி சொல்கிறாங்க, நீங்களா தேங்க்ஸ் சொல்கிறீங்க, நம்பவே முடியலையே, உங்கள் வாயில் இந்த வார்த்தையில் வருமா அப்படின்றாங்க. ரொம்ப பண்ணாது புரியுதா அப்படின்றாரு. சரி சரி நாளையிலேருந்து கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்றாங்க. நிஜமாவா சொல்கிறீங்க, ஆமாம் எனக்கு வேலை தரீங்களா, கண்டிப்பாக தரேன் போதுமா அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க காவேரி. இது முடியுது.